தினமலர் ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம். ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு முறை எழுத்தாளர் பாலகுமாரன் சாரோட பேசிட்டு இருந்தபோது அவர் ஒரு கருத்து பகிர்ந்து கொண்டாருங்கிட்ட. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்னு பாரதியார் பாட்டு. அதை ரிவர்ஸில் படிக்கணும்னு சொன்னார். எப்படி? குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், ஜாதிகள் இல்லையடி பாப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? குலத்தாட்சி உயர்ச்சி சொல்றதுக்காக ஜாதி இல்லை. ஜாதியோட பர்பஸ் அது இல்லை. ஜாதின்னு அர்த்தம் பிறப்பிலிருந்தே உண்டான ஒரு வித்தியாசம். அது இருக்குதான் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே பிளட் குரூப் இருக்காது, ஒரே மாதிரி கை ரேகை இருக்காது. சிருஷ்டியில் அந்த வித்தியாசம்ங்கிறது இருக்கு. அதை பொருட்படுத்தக்கூடாது, எல்லாரையும் ஒன்றாக நினைக்கணுங்கிறது தான் நம்ம சனாதன தர்மம். ஆதிசங்கர சரித்திரத்தில் அவர் காசியில் இருக்கும்பொழுது கங்கையில் ஸ்நானம் பண்ண போறார். எதிர்க்க ஒரு தாழ்த்தப்பட்டவர் வடிவத்தில் சிவபெருமானே வரார்னு சரித்திரம் சொல்றது. ஜாதி வித்தியாசம் இல்லை, தூய்மையற்ற வடிவத்தில் வராராம். ஜாதிங்கிறத எடுத்துருவோம். நல்ல வெள்ளையும் சொல்லையுமா ஒருத்தர் ட்ரெஸ் பண்ணிட்டு போறார். சின்ன சந்து, அழுக்கு ட்ரெஸ் போட்டுன்னு ஒருத்தன் குப்பையோட வரான். நகர்ந்து போன்னு சொல்லவும் மாட்டோமா? அவர் வேணும்னு அன்னைக்கு ஒரு பாடம் கற்பிக்க விரும்பி விஸ்வநாதரே வந்தாராம். இறந்து போன மிருகங்கள் தோல் எல்லாம் மேலே போட்டுக்கொண்டு, கள்ளுப்பானை கையில் எடுத்துக்கொண்டு, நாய்களை கூட்டிக் கொண்டு வரார். அப்போ ஆதிசங்கர பகவத்பாதருக்கு முன்னாடி போகக்கூடிய சிஷ்யாலாம், குருநாதர் வரார், வழி விடுங்க வழி விடுங்கன்னு சொல்லுவா இல்லையா? அட மந்திரி போனாலே முன்னாடி கான்வாய் போகிறது இல்லையா? வரும்போது அவள் சொல்கிறா நகர்ந்துக்கோன்னு சொல்கிறா. அப்போ அந்த வடிவத்தில் வந்த சிவபெருமான் சொல்றார், எதை நகர சொல்றீங்க? இந்த சோத்தால் அடிச்ச செவரான அந்த உடம்ப நகர சொல்றீங்களா? அப்படின்னா இதை மாதிரி அதுவும் ஒரு செவரு தான், சோத்தால் அடிச்ச செவரு தான். இது பிண்டம், அதுவும் பிண்டம், ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இல்லை உள்ளுக்குள்ள இருக்கிற சைத்தன்ய வஸ்துங்கிற அண்டத்தை சொல்றீங்களா? அண்டத்துக்கு அண்டமாக இருக்கிற பகிரங்கண்டத்தை சொல்றீங்களா? அங்கேயும் அதான் இருக்கு, இங்கேயும் அதான் இருக்கு. நமக்குள்ள வித்தியாசம் இல்லைன்னா எதை விட்டு எது நகர முடியும்னு கேட்கும் பொழுது சிஷ்யர்கள் தகச்சு போற. ஆதிசங்கர் அங்கேருந்து வரார். இந்த ஞானம் யாருக்கு இருக்கோ அவன் எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் அவன் என்னுடைய குருநாதன்னு சொல்றார். இதுதான் சனாதனம். நம்ம எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம். அருணகிரிநாதர் எப்படி உருவாய் உருவாய் உளதாய் இளதாய்னு சொன்னாரோ அதை மாற்றி இன்னொன்று சொல்றார். உருவென்று அருவென்று உளதென்று இளதென்றுங்கிறார். இருளன்று ஒளியன்று என நின்றதுவேங்கிறார். எல்லா டிஃபரன்சஸ், எல்லா வேரியேஷன்ஸ் அவ்வளவே அக்செப்ட் பண்ணி எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கறது தான் சனாதனம்ங்கிற ஹிந்து மதம். இதுல வெறுப்புக்கே இடம் இல்லையே. நியாயமா சமுதாயத்தில் பணத்தினாலேயோ படிப்புனாலேயோ நிறவெறியினாலேயோ மக்கள் வாழ்க்கை ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அரசியல்வாதிகள் கட்சிகள்லாம் பார்த்துக்கிட்டோம். அதுதான் முதல் கடமை. உங்களுக்கு தான் வேதத்தில் நம்பிக்கை இல்லையே, நீங்கள் படிக்க வேண்டாம். கோவிலில் நம்பிக்கை இல்லை, கும்பிட வேண்டாம் இல்லையா? உங்கள் விருப்பப்படி இருங்களேன். இப்போ நினைவுக்கு வருதுனால சொல்கிறேன். ஈழவர்களுக்காக போராடின நாராயண குரு, பெரிய மகான், கேரளாவில் உள்ள தாழ்த்தப்பட்ட குடியினருக்காக போராடினார். இந்த போராட்டம் எவ்வளவு தெய்வீகமாக இருந்தது தெரியுமா? சிவன் கோயிலுக்குள்ளே போகணும்னு இவளுக்கெல்லாம் ஆசையாம். அந்த காலத்தில் குறுகின நோக்கம் இருக்கிறவா கோயிலுக்குள்ளே விடலை. உடனே கோவில் வெளியில் நின்று போராடலாம், இது ஒரு வழி. சாமியே கிடையாதுன்னு சொல்லலாம், இது ஒரு வழி. நாராயணகுரு என்ன பண்ணார்? அந்த கோயிலுக்கு தானே போகக்கூடாது, உங்களுக்கு நான் சேரியில் சிவன் கோயில் கட்டித்தரேன். சிவன் இங்கே வருவாரியா? நீ அங்கே போக முடியாது, எங்கே வேலைப்படுற அப்படின்னு சொல்லி அவளுக்கு சிவபெருமான பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தார். வன்முறை நன்முறை அன்றுன்னு சொன்னார். ஆன்மீகம்ங்கிறது அதில் இல்லை, அன்பு தான். உன்னை சம்ஸ்கிருதம் வயல நுழையிலையா? மலையாளத்தில் நான் சிவன் மேலே பாட்டு எழுதி தரேன், பாடு. இதில் தான் பாடினா அனுக்கிரகம் பண்ணுவேன் சாமி சொல்லித்தா? சொல்லலையே. அன்புனால இணையணும். வேறுபாடுங்கிறது அடியோடு போகணும். நான் சொல்லியிருக்கேன்னா நினைவில்லை, இருந்தாலும் திருப்பி சொல்ற ஒரு உதாரணம். ஒரு அரசியல் கட்சிக்காரர் போய் நம்ம தபோவனம் சத்குரு ஞானானந்த சுவாமி தாத்தா சாமியை போய் பார்த்தார். தேர்தல்னா அவளுக்கெல்லாம் கடவுள் பக்தி திடீர்னு வந்துடுமோ இல்லையோ,
மகான்களை போய் பாப்பா, பிரசாதம் வாங்கிப்பா, கட்சி பேரை சொல்லணும், அந்த கட்சியை சேர்ந்தவன் சாமி, தேர்தலில் ஜெயிக்கணும்னார். சாமி சிரிச்சுட்டே, சாமியும் அதே கட்சி தான்னார். இவர் தூக்கி வாரி போட்டது. சாமியாருக்கு அரசியல் கட்சி கூடாது, அது நம்ம கட்சி கடவுளே இல்லைன்னு சொல்கிற கட்சி என்ன, நம்ம ஏதோ நம்ம காரியம் ஆணுங்கிறதுக்காக கோயிலுக்கு வந்திருக்கோம், இந்த சாமி இப்படி சொல்கிறது என்ன. சாமி சிரிச்சுண்டே, இது தெய்வீக முன்னேற்ற கழகம்னு சொன்னாராம். அதே கட்சி பேரை மாற்றி தெய்வீக முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு அவருக்கு பிரசாதம் கொடுத்து, நல்லது நினைச்சு நல்லது சொல்லி நல்லது செஞ்சா நல்லது நடக்கும்னு. அவ்வளவுதான். இது பொதுவானது. நீ நல்லவனாக இருந்தா மக்கள் உன்னை ஜெயிக்க வச்சுட்டு போறா இல்லையா. ஆக இந்த வித்தியாசம் எதுலேருந்து வருது அப்படின்னா, ஆணவத்தினால, சுயநலத்தினால வருது. உலக வரலாறு எடுத்து பாருங்க. மதத்தின் பேரால கொலைகள் நடந்ததுன்னு எடுத்துட்டேன்னா, இவா சொல்ற சனாதன தர்மத்துல எவ்வளவு நடந்தது, மற்ற மதங்கள் எவ்வளவு நடந்ததுன்னு நீங்க பாருங்க. அப்ப எது சரி தப்புன்னு நம்மளே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. அத்தனை பேர் அரவணைக்கக்கூடியதான் நம்ம மதம், எல்லாரையும் வாழ வைக்கக்கூடியது. வடிகாத்தால ஏந்திரு, இது என்ன தப்பு இருக்கு? உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கோ, என்ன தப்பு இருக்கு? இயற்கை உணவுகளை சாப்பிடு, என்ன தப்பு இருக்கு? 4 பேருக்கு நல்லது பண்ணு, என்ன தப்பு இருக்கு? அம்மா அப்பாவை நமஸ்காரம் பண்ணு, என்ன தப்பு இருக்கு? ஒழுக்கத்தோட வாழ், அதுல என்ன தப்பு இருக்கு இல்லையா. உலகமெல்லாம் இறைவன் இருக்கான்னு உணர்ந்து நீ வழிபடுற இடத்துலையும் பார்க்குற இடத்துலையும் கடவுளை பார், ஒத்தொத்தனுக்குள்ளேயும் பார். இதான நம்ம சனாதன தர்மம் சொல்லி தருது. இதுல என்ன தப்பு இருக்கு? நான் இன்ன காரணத்தினால எதிர்க்கிறேன்னு ஒருத்தன் சொல்ல முடியுமான்னா பதிலே இல்லை. வெள்ளக்காரன் பிரித்தாளும் சூழ்ச்சி, டிவைட் அண்ட் ரூலுக்காக வேணும்னே இந்த வித்தியாசத்தை உண்டாக்கினான். ஹரிஜன மக்களுக்காக போராடின அம்பேத்கர் அவர்களே ஆரியன் திராவிடன்கிற அந்த கான்செப்ட், இட் இஸ் அ மித்துங்கிறார், கிரியேட்டட் பை தி பிரிட்டிஷ் பீப்புள். ஆரியங்கிற வார்த்தைக்கு உயர்ந்தவன் அர்த்தம், அதுல ஜாதியே கிடையாது. எவன் அறிவினால உயர்ந்தாலும் எப்படி உயர்ந்த குணத்தோடு இருந்தால் அவன் ஆரியன், அவ்வளவுதான். திராவிடன்கிறது வாழும் பகுதியை சொல்லக்கூடியது. சௌந்தர்யில திருஞான சம்பந்தரை பற்றி ஆதிசங்கரர் சொல்லும்போது திராவிட சிசுங்கிறார், திராவிட தேசத்து குழந்தைங்கிறார். அவர் கவுண்டினிய கோத்திரத்து பிராமணர் திருஞான சம்பந்தர். இப்போ சிவங்கோயில் கூட சொல்லும்போது திராவிட வேதம் அவதாரையா அப்படின்பா. அப்போ உடனே வா பதிகம் பாடுவா. இப்போ திராவிடம்ங்கிறது பகுதி, ஆந்திரா, கர்நாடகா, தமிழகம் இதெல்லாம் உள்ளடங்கின பகுதிக்கு திராவிடம்னு பேர். அது ஒரு இனம் இல்லை, அது ஒரு குலம் இல்லை. ஆரியங்கிறதும் ஒரு குலத்தை குறிக்கிற வார்த்தை இல்லை. இதை எவனோ கிளப்பி விட்டு இன்னிவரில் நம்பிட்டு இருக்காங்க. எங்க இருந்தோ யாரோ உள்ள நுழைஞ்சா அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. இது எனக்கு முன்னாடி நிறைய பேர் இதெல்லாம் சொல்லியிருக்கா. சங்க இலக்கியத்திலேருந்து திருக்குறள் எடுத்துண்டா, சங்க பாடல்கள் எடுத்துண்டா, ஜைன சமயத்தை சேர்ந்த இளங்கோவடிகள் எழுதின சிலப்பதிகாரத்தை எடுத்துண்டா, கம்பராமாயணத்தை எடுத்துண்டா, தமிழ் இலக்கியங்கள்ல வேதம் சார்ந்த சனாதன தர்மம் எப்படி மக்களால போற்றப்பட்டதுங்கிறதுக்கு நிறைய ப்ரூஃப் இருக்கு. நியூஸ் பேப்பர் தவிர எதுவும், அதுவும் கட்சி சார்ந்த நியூஸ் பேப்பர் தவிர எதையுமே படிக்காத தமிழர்கள்ட்ட போய் நம்ம என்னத்தை சொல்ல முடியும்? விசாலமான பரந்த அறிவு இருக்கா? இல்லையே. நம்ம தேசத்துல நம்ம மொழியில எழுதப்பட்ட இலக்கியங்களை முதல்ல படிங்க. எவனோ எந்த தேசத்துல எவனோ சொன்னாங்கிறதா நம்ம கேட்க வேண்டிய தேவை இல்லையே. அப்ப அவரவர்கள் தேசத்துக்கு உண்டான பண்பாட்டுக்கு உண்டான கல்வியை படிக்கும் பொழுது அதுதான் சனாதனம். இந்த சனாதனத்தினால தான் இந்த சனாதனத்தை கடைபிடிச்ச மன்னர்கள்லாம் ரொம்ப வீரத்தோட புகழோட செல்வத்தோட இருந்து, அத்தனை செல்வம் நிரம்பினதாக இந்த பாரத தேசம் இருந்ததுனால மாற்றி 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 அந்நிய படையெடுப்பு நடந்து கொள்ளை அடிச்சுன்னு போனது சரித்திரம், வரலாறு. யாரும் மறுக்க முடியாது. இத்தனை பேர் சுரண்டினதுக்கு அப்புறமும், இத்தனை இன்வேஷன்ஸ் படையெடுப்புகள் நடந்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கும் கட்டுக்கோப்பா நம்ம தேசம் இருக்கு.